ஆன்ட்டி, நம்ம போட்டோ எப்படி காட்ட முடியும்? லக்ஷ்மியோட போட்டோவை காட்டினா பாஸ்கருக்கு இல்லாத போல டவுட்ஸ் வந்துராதா? நம்ம போட்டோவை நேரடியா காட்ட மாட்டோம். பாஸ்கர் சொன்ன அடையாளத்தை வச்சு ஒரு ஸ்கெட்ச் வரையற மாதிரி நடிப்பு நடிக்கலாம். ஃபைனலா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கெட்ச் ரூபத்துல இருக்கிற லக்ஷ்மியோட போட்டோவை பாஸ்கர் கிட்ட காட்டலாம். பாஸ்கர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான்னா லக்கியோட அம்மாவும் லக்ஷ்மியும் 2 பேரும் ஒண்ணுதான்னு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பாஸ்கர் அடையாளம் கண்டுபிடிக்கலன்னா லக்ஷ்மி ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா நாம எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன. இந்த நந்தன் குடும்பத்தை விட்டே அவளை பிரிச்ச. இப்ப திரும்பவும் அவ உயிரோட தான் இருக்கானா? வீட்டுக்கு திரும்ப வந்துருவானா? என்னால எக்காரணத்தை கொண்டு அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த லக்ஷ்மி உயிரோடவே இருக்க கூடாது. டென்ஷன் ஆகாத மனிஷா. பாஸ்கர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் நமக்கு தெரியதான் போகுது. ஜானுவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த வாய்ப்பை நாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ப்ரோ, உங்க வீடு இங்கேயா இருக்கு? எங்க வீடு இங்க இல்லையே. சித்தப்பா, என்னது ஜானு டீச்சர் வீட்ல நிறுத்திருக்க? அது நீங்க 2 பேரும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஒருத்தங்க வீட்டுக்கு இன்னொருத்தர் போறீங்க. உங்க 2 பேருக்கும் ஜானு டீச்சர் ரொம்ப ஃபேவரட்ல. ஆனா நீங்க ஜானு டீச்சரையே மறந்துட்டீங்க. இல்ல சித்தப்பா, அது பாவம், தனியா இருப்பாங்கல்ல. சண்டே அவங்களையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம். நல்லா சந்தோஷமா உங்களுக்கு சமைச்சு போடலான்னு உங்களுக்கு யோசனையே இல்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா, எனக்கு அப்படி ஒரு ஐடியா வரவே இல்ல. உனக்கு ஐடியா வரணுங்கிறதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, ஓகே, ஜானு டீச்சரையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். ஓகே, நீ எப்படி சொன்னா அப்படி. நீ ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா? சரி சித்தப்பா, உன் போனை கொடு. ஹலோ, எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? உன்னதான் கேக்குறேன், எதுக்காக ஃபோன் பண்ணிருக்க? ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு, கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். யார் பேசுறீங்க? ஜானு டீச்சர், நான் லக்கி ஃபோன் பேசிட்டு இருக்கேன். ஓ லக்கி, நீயா? என்ன டீச்சர், எங்க சித்தப்பா கிட்ட நீங்க இவ்ளோ கோவமா பேசுறீங்க? கொஞ்சம் ஸ்வீட்டா பேசலாம்ல டீச்சர். லக்கி, அதெல்லாம் உனக்கு சொன்னாலாம் புரியாது. அதற்கட்டும், நீ எதுக்கு ஃபோன் பண்ண? நான் சித்தப்பா ஜுன்னு இப்ப உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கோம். கொஞ்சம் வெளியே வரீங்களா? இங்க வந்திருக்கீங்களா? எதுக்காக? நீங்க வந்தா நான் சொல்றேன். சரி சரி, இதோ வரேன். என்ன எல்லாரும் கும்பலா சேர்ந்து வந்திருக்கீங்க? உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தான். தூக்கிட்டு போறதுக்கா? இன்னைக்கு சண்டே இல்லையா? தனியா வீட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க டீச்சர்? எங்க கூட உங்களையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். உங்க வீட்டுக்கா? வேண்டாம் லக்கி. வந்தா நல்லா இருக்கும்ல ஜானு. நாங்க வந்தா என்ன நடக்கும், என்னெல்லாம் பேசுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல விவேக். எல்லாம் தெரிஞ்சிருந்து நீ கேக்குறியே. ஓ, உங்க பயம் எல்லாம் தேவயானிய பத்தியா? அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணணும், என்ன மேஜிக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க முதல்ல வந்து கார்ல இருங்க. வேண்டாம் லக்கி. ஐயோ டீச்சர், நீங்க இப்படி சொன்னா கேக்குற மாதிரி தெரியல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாங்க டீச்சர், வாங்க. ஐயோ, வாங்க டீச்சர். ஏறுங்க டீச்சர். உட்காருங்க. உட்காருங்க டீச்சர். அப்படின்னா
உன்னை வார்த்தைகளால கேட்கறத விட இப்படி செயல்படுத்தினாதான் நீ வழிக்கு வருவேன்னு நினைக்கிறேன். பாட்டி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஜுன்னு எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்க பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, என்ன யாருன்னு தெரியுதா? உங்களை ஸ்கூல்ல பாத்திருக்கனே, லக்கி அறிமுகப்படுத்தி வச்சாலே. பரவாயில்லடா, உனக்கு ஞாபக சக்தி நல்லாவே இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்மான் பவ. நல்லாரு. வா உட்கார். இப்ப சொல்லுடா குட்டி பையா, என்ன விஷயம்? நீ லக்கிய தான் ஃப்ரெண்டா பாப்பியா? என்ன பார்க்க மாட்டியா? ஏஜ் கேப்னு யோசிக்கிறியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. உண்மையா சொல்லணும்னா பெரியவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதுக்கு? பெரியவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்லடா, உன்னோட மூளை குட்டி மூளை இல்லடா, இத்தனோண்டு மூளையில நிறைய அறிவு நிறைஞ்சிருக்கே. அதுக்குள்ள நீங்க என்ன பாத்தீங்க? இனி அடிக்கடி வந்து போய்கிட்டு இருப்பல. என்னோட அறிவாற்றலை பத்தி தினமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன். உனக்கு போய் திறந்தாலே அறிவுதான். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜுன்னு, இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்துறேன். வணக்கம் அத்தை. ஜானு, வாமா உட்காரு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க அத்தை. நல்லா இருக்கேன்னு பாக்கும்போது சொல்றது இல்ல, அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா நீ நல்லா இருக்கியா இல்ல வருத்தமா இருக்கியான்னு தெரியும். அக்கா இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் ஒரு உரிமையும் இருந்தது. இப்ப நான் என்ன உரிமையை வச்சுக்கிட்டு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர முடியும்? நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஜானு. ஏன் சொல்றேன்னா, இது உன்னோட அக்காவோட வீடு. உன் அக்கா மேல எங்களுக்கு எவ்வளவு பாசம் இருந்ததோ அதே மாதிரி பூமியிலயும் எங்களுக்கு அன்பு பாசம் எல்லாமே இருக்கு. உன் அக்கா இல்லாததால நமக்குள்ள இருக்கிற அன்பு பாசம்லாம் இல்லைன்னு ஆயிடாது. கரெக்டா சொன்னீங்க பெரியமா. பாத்தியா, அரவிந்த் அக்கா ஜானுவை இந்த மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதால தான் ஏன் தலை மேலையும் ஏறி ஆட்டம் போடணும்னு நினைக்கிறான். இவ்வளவு கழட்டி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காம இருக்கு. ச்சே.